நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். All right, let's welcome on stage Gauthamoda போட்டி போட போற அந்த co-competitor SSG09 யாழினி. ஓகே யாழினி, கௌதம், நான் ஒன்றுமே சொல்ல போகிறதில்ல, அங்கே மட்டும்தான் காட்ட போகிறேன். சுகன்யா ஏற்கனவே ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ இதுதான் நிஜமாவே உங்களுக்கு கொடுத்துருக்கிற கடைசி வாய்ப்பு டு பி அ டைரக்ட் ஃபைனலிஸ்ட். ஓகே, எந்த உணர்வை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? கோவமா இல்லை போராட்டமா? போராட்டம். போராட்டம். போராடி ஜெயிங்க. Okay? All the best to you, and let's give it up for SSJ10 Gautam. கௌதம் நல்லா பாடுங்க கௌதம். தேங்க்யூ சார். எனக்கு என்னென்னா ஒரு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான போராட்டமாக எடுத்ததில்ல, பட் உங்கள் சிங்கிங் ரொம்ப அழகாக இருந்தது. ஆஸ் யூஷுவல் ஒரு பாட்டாக எடுத்து பார்த்தாச்சுன்னா ரொம்ப நல்லா பாடுங்க. தேங்க்யூ சார். கௌதம் சார், பல்லவி எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். லெவல்ஸில் வாய்ஸ் லெவல்ஸில் ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது, அதில் எந்த குறையும் இல்லை. தேங்க்யூ சார். பல்லவி லாஸ்ட் பல்லவி கூட நீ வந்து ஓரளவுக்கு பாடிருக்க. ஃபர்ஸ்ட் பல்லவி ஃபென்டாஸ்டிக், எஃபர்ட்லெஸ் சிங்கிங். தேங்க்யூ சார். கிவ் இட் அப். காட் பிளஸ். தேங்க்யூ சார். கௌதம் ரொம்ப நல்லா இருந்தது. ரைட்? You are a very good singer. You have lot of potential. Thank you, ma'am. A very good effort and all the best. Thank you, ma'am. Thank you. கௌதமா மேம், பாடினது பாட்டு நீங்க நல்லா பாடியிருக்கீள். தேங்க்யூ மேம். செமிஃபைனல்ஸ்க்கு வந்து அவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு சாங்கா, அது ஒரு கொஸ்டின் மார்க்.
ஏன்னா நீங்கள் வந்து இதோட நான் சூப்பர் டூப்பராக பாடியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ரவுண்டில். ஸோ பார்க்கலாம் எங்கே போகிறதுன்னு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே கௌதம், உங்களுடைய கடைசி காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாச்சு. கொஞ்சம் நிம்மதியா இருக்கீங்களா? இருக்கேன். நினைச்ச அளவுக்கு நம்ம பாடியிருக்கோம், அந்த சீட்டு பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பாப்போம் அக்கா. ஓகே, இப்போ வந்து வேற இன்னொரு விஷயமும் பார்க்க போறோம். கௌதம்காக ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. உங்களை மீட் பண்ணோம் அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யாருன்னு பார்த்துடலாமா? யாழினி, போய் கண்ணு மூடு. அவங்க திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க ஸ்டேஜில் பாடி ரொம்ப ஃபெமிலியரான சாங்ஸ் தான் இப்போ நான் இங்கேருந்து எடுத்து பாடுவேன். ஸோ அங்கிள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கே தென் மாவட்டத்தில் மேடை பாடகர்னா எங்களுக்கு ஒரு அளவுகளே அவர் தான். ஒரு பாட்டு எந்த பாட்டு எடுத்து பாடினாலும் அண்ணன் பாடின பிறகு தான் ஆர்கெஸ்ட்ராவில் பாடுறது வழக்கம். நான் காலேஜ் படிக்க ஆரம்பிக்கும்போது அண்ணன் அவங்க பாடின பாட்டை கேட்டு தான் எனக்கு இந்த இசையில் ஒரு நாட்டம் வந்தது. அப்போ நான் நினச்சது என்னுடைய பிள்ளைக்கு கண்டிப்பாக பிறந்த என்னுடைய பிள்ளைக்கு அவர் கையால் தான் சேனை கொடுக்குறோன்னு நான் ஆசைப்பட்டேன். அதுக்காக வேண்டியே எங்கள் ஊர் தூத்துக்குடி, அவங்க இருக்கிறது திருநெல்வேலி. அவரை பார்க்க கூட முடியாது, ரொம்ப பிஸியாக பாடிக்கிட்டு இருந்தாங்க. பிறந்தது 1 மணிக்கு. ஆனால் அவர் வரத்தட்டியும் தாய்ப்பால் கொடுக்கக்கூடாதுங்க வேண்டியே டாக்டர் 3 மணி நேரம் தான் டைம் சொன்னாங்க. 5 மணி நேரம் வெயிட் பண்ணி அவர் வந்த பிறகு தான் தாய்ப்பால் கொடுக்கணும்னு நினச்சி அவரை கூட்டு வந்து சேனை கொடுத்தேன். இந்த மேடையில் அவரையும் கூட வச்சு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுடைய ஆசை வந்து நிறைவேறிடுச்சு. அண்ட் பிரபாகரன் சார், கௌதம் கிட்ட என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்காரு. கௌதம் வந்து என்னுடைய ப்ரோக்ராமில் வந்து 4th படிச்சுக்கிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். காதல்ங்கிற படத்தில் இருந்து உனக்கென்ன நான் இருப்பேன் என்றோட பாடலை பாடி அதே பிச்சில் அந்த எனக்கு என்ன ஒரு ஆடியன்ஸில் என்ன ஒரு ரெஸ்பெக்ட் கிடைச்சதோ அதே இந்த ஏஜில் நான் 4th படிக்கும்போது அவன் அன்னைக்கு என்னை விட பெரிய ஆளான ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ். அருமையான பாடகராக வரணும்னு ஆசைப்பட்டேன். சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல இருந்து நிற்கிறது. இன்றைக்கி இந்த இடத்துல இருந்து எனக்கு இந்த இடத்துல நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது இவன் மூலமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார், இங்கே வந்து கௌதமை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அரையிறுதி சுற்றோடைய ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸை பார்க்க போகிறோம். ஸோ யாழினி, are you ready கண்ணா? ரெடி அக்கா. Let's give it up for SSJ09 யாழினி.
யாழினி ரொம்ப நல்ல சாங் செலெக்ஷன். ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமான பாட்டு. நீங்கள் அப்ரப்டாக போய் நிப்பாட்டுங்க. அந்த கடைசி போர்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் பாடி இருந்தானா இன்னும் பாட்டு எங்கேயோ போயிருக்கும். பட் ஐ ஃபெல்ட் அந்த பாட்டோட டோட்டாலிட்டி மிஸ்ஸிங்காக இருந்தது. பாடின வரைக்கும் நல்லா பாடுங்க. தேங்க்யூ. Yarni, emotion was there, but throughout pitching somewhere you were not very comfortable because this is a tough song. I know this is not an easy song to remember, to by heart the words and to sing the song in a one go. So congrats and all the best. யாழினி, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான பாட்டு செலக்ட் பண்ணதுக்கு ஒன்று பாராட்டுறேன் நான். தேங்க்யூ. இந்த ஏஜில் நீ அட்டம் பண்ணதுக்கு ஒன்று நான் ரொம்ப பாராட்டுறேன். தேங்க்யூ. கீப் இட் அப், கீப் ஆன் கோயிங், ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸ். காட் பிளஸ். யாழினி, போராட்டம்னா இப்படி ஒரு போராடுற மாதிரி ஒரு பாட்டு எடுத்திருக்கேன் நீ. ரொம்ப கஷ்டமான பாட்டு எடுத்திருக்கேன் யாழினி. And you've done it to the best of your ability for the stage. தேங்க்யூ. ஸோ உங்களுடைய போராட்டத்தோட முடிவு என்ன அப்படின்னு நம்மளுடைய ஜட்ஜஸோட மதிப்பெண்கள் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் கௌதமோடைய மதிப்பெண்களோட ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு கௌதம் வந்து எவ்வளோ மதிப்பெண்களில் இருக்கீங்க? 50. 50 மதிப்பெண்களில் இருக்கீங்க. அவங்களுடைய தேர்ட் 1-on-1 சேலஞ்ச் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த சேலஞ்சுக்கு ஸ்ரீனிஜி, யோர் மார்க்ஸ் ஃபார் கௌதம் 8 on 10. தேங்க்யூ சார். சாத்னாஜி 8 on 10 again. Okay. Manoj 24. Okay, so 74 மதிப்பெண்கள் நீங்க வாங்கிருக்கீங்க. யாழினியோட மதிப்பெண்கள் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். For the third one-on-one challenge இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்ரீனிஜி உங்களுடைய மதிப்பெண்கள் 7. Okay, சாத்னாஜி 7 again. மனோஜி 8. All right, okay. 22 மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 47 + 28 69 மதிப்பெண்கள் 69 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. pretty close யாழினி. 3 சேலஞ்சஸோடைய முடிவில் கௌதம் 74 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க அண்ட் யாழினி 69 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. அடுத்தது நம்ம சுபாஜியோடைய ஸ்கோர்ஸ் தான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் எந்த குழந்தைகள் வந்து டைரெக்டாக ஃபைனல்ஸ் போவாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஸோ பிஃபோர் வி டூ தட் இவங்க 2 பேருடைய பேரண்ட்ஸ் கிட்ட பேசிடலாம். கௌதமுடைய அப்பா டைரக்ட் ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்கு அந்த வாய்ப்பு ரொம்ப 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 கிட்டக்க இருக்கு. ஸோ உங்கள் மனசில் என்ன தோணுது? ஒரு அப்பாவா சொல்லுங்க. இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சீசன் 2 பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவேன் அவனை, நீ இந்த இடத்துல நீ போய் பார்க்குறதுக்கு உனக்கு போக கூட உனக்கு அருகதி இருக்காதுடா. நீ இப்படி இதை மனசுக்குள்ளே வச்சு இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ணு. கஷ்டப்பட்டால் தான் என்னுடைய பலன் கிடைக்கும். அதை நீ இனிமேலாக செய்கிறது பாருன்னு சொல்லும் பொழுது நான் இந்த டிவி பார்த்துருக்கும் போது போர் இழுத்து மூடி படுத்து தூங்கிடுவான். டிவி பார்க்க கூட விருப்பப்பட மாட்டான். ஆனால் சீசன் 3 வரும் பொழுது அவனாக சொன்ன வார்த்தை கண்டிப்பாக அதில் வந்து எனக்கு லட்சியமே, அவன் சொன்ன மாதிரி லட்சியமே இந்த ஃபைனலில் பாடணுங்கிற ஒரு ஆசை தான். எனக்கு ப்ரைஸுகளோட நினைக்கல, ஃபைனலில் பாடணும்னு ஒரு ஆசை இருக்குது. கடவுள்கிட்ட வேண்டியிருக்கிறேன், அவனும் அதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறான். அதுக்கு பலன் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட கேட்க நான் ஆசைப்படுறேன். அதுக்கா சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2 ஃபைனல்ஸில் பாடும்போது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க. அந்த ஷோ பார்த்துட்டு இருக்கும்போது நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். சிங்காரவேலன் பாடும்பொழுது நான் என்னை அறியாமல் போய் டிவியில் போய் முத்தம் கொடுத்தேன் அந்த பொண்ணு. அது எனக்கு அப்போ தான் அவனை சொன்னேன், இப்போ எத்தனை அப்படி ஒரு பிள்ளை பெறணும்டா அப்படின்னு நான் சொன்னேன். அது இந்த மேடையில் எனக்கு நிரூபிச்சு கேட்டிருக்கிறாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே சார், இது வந்து நீங்கள் அல்கா பார்த்து பெத்தா இந்த மாதிரி ஒரு பிள்ளைய தான் பெக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு கௌதமை பார்த்து அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பையன் தான் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்காரு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தட் டு யூ. யூ ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் ஹிம். அவரை பார்த்து நீங்கள் பெருமைப்படணும். யாழினியோடைய அப்பா கிட்ட பேசலாம். எந்த ஒரு போட்டியிலையும் கலந்துக்கையில் ஃபைட் டில் த ஃபினிஷ் அப்படிங்கிற ஒரு மனநிலை வேணும். அந்த மனநிலையோடு இன்றைக்கி வந்து இந்த ஒரு சூழல்லையும் வந்து ரொம்ப அழகாக பாடினது, அந்த விஷயம் வந்து உண்மையிலேயே வந்து யாழினியை வந்து பாராட்டுறேன். குறிப்பாக நாங்கள் கேட்டுக்கிட்டதை வந்து அந்த ஆண்டவனே உன் பாதங்களில் கண்ணீரை நீராட்டு அந்த பாட்டு வந்து தமிழகம் எங்கும் இந்த பாட்டை கேட்டு உன்னை வந்து பாராட்டுவாங்க. அது வந்து
இதற்கு முன்னாடி வந்து 2 தடவை வந்து அந்த பாட்டு வந்து ரொம்ப பிரபலமாயிருக்கு. ஒன்று ஒளி விளக்குங்கிற அந்த படம் வந்தப்ப, அதுக்கப்புறம் வந்து அமரர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து மரண படுக்கையில் இருக்கையில் வந்து இந்த தமிழகமே ஒட்டுமொத்தமாக வந்து பாடி ஏறக்குறைய அவர் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்கிற நிலையில் இருந்தவரை வந்து மீட்டு கொண்டு வந்தது. ஒரு இசைக்கு வந்து இறை அனுபவம் கொடுக்கக்கூடிய ஒரு பக்குவம் இருக்குதா அப்படிங்கிறது. அதனால் அந்த பாட்டை தேர்ந்தெடுத்த பாடு நீ வந்து ரசிகர்களுக்காக பாடுற அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வந்து ரொம்ப சிறப்பாக பாடினதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் ஐ திங்க் நல்லா பண்ணா அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைனல் மூமெண்ட். எல்லா பெர்ஃபார்மன்ஸஸுமே முடிஞ்சிருச்சு. சுபாஜியோடைய ஸ்கோர்ஸ் மட்டும்தான் இந்த 2 போட்டியாளர்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு கொடுக்கணும். பட் பிஃபோர் வி ஹியர் ஃப்ரம் சுபாஜி, கேன் வி ஹேவ் பிரகதி ஆன் ஸ்டேஜ்? இட்ஸ் டைம் ஃபார் சுபாஜி டு ரிவீல் ஹர் ஸ்கோர்ஸ். இப்போதைக்கு கௌதம் வந்து 74 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காரு. ஹாப்பி சாங்ஸ் அந்த 1-on-1 சேலஞ்சில் சுகன்யாவோட மோதியிருக்காரு. ஸோ கௌதமுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு சுபாஜி உங்களுடைய மதிப்பெண்கள் 10 on 10. Unbelievable. இது வரைக்கும் சுகன்யா மட்டும்தான் அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கோர் வாங்கியிருந்தாங்க. பட் கௌதம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ டூ. தேங்க்யூ அக்கா. நிஜமாவே அற்புதமான பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது அது சொர்க்க மதுவிலே. தேங்க்யூ அக்கா. ஸோ சோகம் நிறைந்த பாடல்கள் பாடினீங்க, பிரகதியோட கம்பீட் பண்ணீங்க இந்த சுற்றில், இந்த 1-on-1 சேலஞ்சில். சுபாஜி, யோர் மார்க்ஸ் ஃபார் கௌதம் 7. ஓகே, ஸோ 91 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, 91 மதிப்பெண்கள். நம்மளுக்கு ஏற்கனவே பிரகதியோடைய ஸ்கோர்ஸ் தெரியும், 100 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 9 மதிப்பெண்கள் வாங்கினீங்கன்னா பிரகதியை ஈக்குவல் பண்ணுவீங்க. 8 மதிப்பெண்கள் வாங்கினீங்கன்னா பிரகதி வந்து செகண்ட் டைரக்ட் ஃபைனலிஸ்ட்டாக மேலே போவாங்க. 10 மதிப்பெண்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் போயிடலாம். ஓகே, இஸ் இட் கோனா பி பிரகதி ஆர் கௌதம் நம்மளுடைய செகண்ட் டைரக்ட் ஃபைனலிஸ்ட் எந்த போட்டியாளராக இருக்க போறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியணும்னா come back after a small commercial break on Airtel Super Singer Junior 3 celebrated by Candyman Choco Double Eclair. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 celebrated by Candyman Choco Double Eclair. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த அரையிறுதி சுற்றோட ஒரு முக்கியமான கட்டம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே ஒரு கண்டெஸ்டன்ட் டைரக்ட் ஃபைனலிஸ்ட், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஃபைனலிஸ்ட் சுகன்யா SSJ07 அங்கே ரொம்ப பெருமையாக உட்காந்துட்டு இருக்காங்க. சந்தோஷமா இங்கே இருக்கிற 3 குழந்தைகளில் 2 குழந்தைகளுக்கு தான் அந்த டைரக்ட் ஃபைனல்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ கௌதம் 91 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க, பிரகதி 100 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. ஸோ கௌதமுடைய ஸ்கோர்ஸ் ரிவீல் ஆனதுக்கப்புறம் எந்த குழந்தைக்கு அதிகபட்ச மதிப்பெண்கள் கிடைக்குதோ அந்த குழந்தை அடுத்த ஃபைனலிஸ்ட் ஆவாங்க. ஆல்ரைட், சுபாஜி, நம்மளுடைய 3rd 1-on-1 சேலஞ்சுக்கு கௌதம்க்கு நீங்கள் கொடுத்துருக்கிற மதிப்பெண்கள் 8 and that makes you 99. Congratulations Pragati, second direct finalist of Super Singer Junior 3. How are you feeling? Congratulations. I really don't know how I'm feeling. பயத்தில் கடன்னு ஆடுறது அவ்வளோதான் சொல்ல தெரியுது. பட் ஐம் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் பிரகதி. ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் ஆல் தீஸ் கிட்ஸ். என்னால் நின்று இங்கே பேசக்கூட முடியல. இந்த குழந்தைகள்லாம் இங்கே காம்படிட்டிவாக வந்து பாடுறதுனா வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் ஆல் ஆஃப் தெம். ஆல் ஆஃப் யூ ஆர் ஆசம். ஆசம். And congratulations, Sukanya. You are awesome too. Judges, will you please do the honors? Manoj and Shubhaji. Thank you very much and congratulations ma. Okay, இப்போ இந்த மேடையில் நின்றுட்டுருக்கிறது யாழினி அண்ட் கௌதம்.
அண்ட் இவங்கள்ல இருந்து ஒரே ஒரு போட்டியாளருக்கு தான் அந்த ஒரு இடம் காத்துட்டு இருக்கு. திஸ் இஸ் a moment that we find out. சுபாஜி, இந்த இந்த ரவுண்டில் என்ன தேவையோ அது யாழினி என்னோட நோக்கத்தில் ஃபேண்டாஸ்டிக்காக அச்சீவ் பண்ணா. there were tears in my eyes. ஸோ சோகம் ரவுண்டுக்கு குட் கேர்ள் யாழினி, குட் கேர்ள். ஓகே, மூன்றாவது பர்ஃபெக்ட் ஸ்கோர் கிடைச்சிருக்கு இந்த மேடையில். அண்ட் 79 உங்களுடைய மதிப்பெண்கள். கௌதம் வந்து 99 மதிப்பெண்கள் பெற்றிருக்காரு. இதே மாதிரி போனா இட் கேன் பி அ டை, யாருக்கு தெரியும். ஓகே, யாழினியோடைய மதிப்பெண்கள் ஃபார் ஹாப்பி சாங்ஸ் அந்த 1-on-1 சேலஞ்ச். இந்த பிங்க் யாழினிக்கு Tough luck, Yarni. I'm very sorry, but Gautam, congratulations, third direct finalist to enter Airtel Super Singer Junior 3. இவ்வளோ ரவுண்டு வந்ததே எனக்கே இப்போ ஒரு பிரமிப்பாக தான் இருக்குது. கடவுளுக்கு தான் இது நன்றி சொல்லணும். என் பிள்ளை இந்த இடத்துல நிற்கினா கடவுளோட அருளால் தான் நிற்கி. எண்பத்தி 8 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க யாழினி. போராட்டம் இந்த சேலஞ்சில் அதுக்கு நீங்கள் யாழினிக்கு கொடுக்க போகிற மதிப்பெண்கள் 8. 96 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. அண்ட் யாழினியோடைய பெற்றோர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவள் வந்து 5.5 வயசாக இருக்கும்போது சூப்பர் சிங்கருடைய கதவை தட்டுறதுக்கு நீங்கள் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கீங்க. அம்மாவும் அப்பாவும் விடாமுயற்சி, ஒவ்வொரு வருடமும் வந்து ட்ரை பண்ணோம், என்னோட பொண்ணுக்கிட்ட அந்த டேலண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினதுனால தான் இன்றைக்கி உங்கள் பொண்ணு இங்கே நிற்கிறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு இவ்வளோ லட்சக்கணக்கான ரசிகர்கள், சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் ஃபார் தட் இந்த 2 பியூட்டிஃபுல்லான பேரண்ட்ஸ்க்கு லெட்ஸ் கிவ் them a standing ovation. இதில் வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. நிச்சயமாக இவ்வளோ தூரம் அவள் வந்து டாப் 4ல் வந்ததுன்றதே ஒரு பெரிய விஷயம். அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னுடைய முதல் நன்றியை வந்து நான் ஜட்ஜஸ்க்கு செலுத்தணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு அடுத்தபடியாக என்னுடைய நன்றி வந்து அனந்த் சாருக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவருடைய ட்ரைனிங்க்கு மேலாக சைக்கலாஜிக்கலாக இந்த குழந்தைய வந்து அவர் கொண்டு வந்த விதம் வந்து நிச்சயமாக ரொம்ப பாராட்டுதலுக்குரியது. சார், உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் விஜய் டிவிக்கு வந்து ஒரு மாறுபட்ட ஒரு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து எப்போவுமே நம்ம வந்து அழகாக இல்லை அப்படின்ற எனக்கு ஒரு இது உண்டு. ஸோ அதனால் நான் எப்போவுமே வந்து அதனால் எப்போவுமே வந்து நான் என்ன ஒரு ஃபோட்டோலேயோ எதுலேயுமே வந்து என்னுடைய முகத்தை காமிக்கிறது கூட நான் இது பண்ணுவேன். தொடக்க காலத்தில் பார்த்திங்கன்னா நான் ஓரத்தில் தான் உட்காந்துருப்பேன். ஏன்னா நம்மளை கேமரா ஃபேஸ் பண்ணிடும் அப்படின்னு. ஸோ எனக்கும் வந்து என்னுடைய வெளி தோற்றத்தில் அழகு இல்லை, இந்த குழந்தை இவ்வளோ திறமையுள்ள ஒரு குழந்தைய உருவாக்குன உங்கள்கிட்ட அழகு இருக்குன்றது வந்து இந்த விஜய் டிவி தான் மதர்ஸ் டெடிகேஷன் ரவுண்டில் எங்களை வந்து அழகுபடுத்தி இன்றைக்கி நான் வந்து என்னுடைய முகத்தை தைரியமாக வந்து காமிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறேன். அதுக்கு விஜய் டிவிக்கு நன்றி சொல்லணும். இப்படி ஒரு திறமை வாய்ந்த குழந்தையை உருவாக்கி கொடுத்த கடவுளுக்கு வந்து நான் நிச்சயமாக நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். யாழினி,
டாப் 4 contestants நீங்களும் ஒருத்தங்க அண்ட் வைல்ட் கார்டு இஸ் ஜஸ்ட் அரவுண்ட் த கார்னர் இங்கே தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஏற்கனவே ஜெயிச்சிட்டீங்க. ஓகே, யூர் ஆல்ரெடி அ வினர். இருந்தாலும் அந்த ஃபைனல்ஸில் நீங்கள் பாடணும் இல்லையா? ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபைட் தேவைப்படுது அண்ட் ஐம் ஷோர் யூ வில் டூ இட். வில் யூ டூ இட் யாழினியோடைய சப்போர்ட்டர்ஸ்? நம் சூப்பர் சிங்கர் ஜூனியர் இசை தேடலின் 3 சீசன்களிலும் இடம்பெற்ற ஒரு செல்லக்குரல். விடாமுயற்சியை தன் அடையாளமாக கொண்ட இந்த குட்டி கஜினி நம் இசை மேடையின் குட்டி டிடி மற்றும் நேஷனல் அவார்ட் வின்னர் போன்ற செல்ல பெயர்களால் அனைவராலும் செல்லமாக அழைக்கப்பட்டாள். அந்த பொண்ணு வந்து பயங்கரமான ஒரு நேஷனல் அவார்ட் வின்னர். இப்போ வந்து அவங்க அடுத்த லெவலுக்கே போயிட்டாங்க. உங்க பேர் என்னன்னு கேட்டா கூட அப்படின்னு எல்லா ரியாக்ஷனையும் கேட்டுட்டு தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. நம்ம சூப்பர் சிங்கருடைய டிடி அப்படின்னு சொல்லிட்டு செல்லமா நம்ம அழைக்கக்கூடியவங்க தான் வந்து அடுத்து பாட போறாங்க. சிங்கிள் பிரெத்ல நீ எவ்வளோ லாங்காக ஒரு ஃப்ரேஸை ஒரே மூச்சில் பாடிங்கிறது அமேசிங். எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட். ஆரம்ப சுற்றுகளில் தன் அசத்தலான பாடல்களால் நம்மை வசீகரித்த யாழினி பின்னர் சற்றே சில சரிவுகளை சந்தித்தார். ஜட்ஜஸ் ஸ்கோர் எல்லாம் ஜாயின் பண்ணி பார்க்கும்பொழுது அகிலேஷ் நீங்கள் டாப் 10ல் போகிறீங்க. தோல்வியை தூர விலக்கும் திறன் கொண்ட இவர் இக்கட்டான இறுதிக்கட்ட வாய்ப்பினில் சவாலான பாடல்களை கொண்டு தனி முத்திரை பதித்து டாப் 5 போட்டியாளர்களில் ஒருவரானார். You are going to semi-finals. யாழினி. அரையிறுதி சுற்று வரை முன்னேறி 4 சிறந்த போட்டியாளர்களில் ஒருவராக தடம் பதித்த யாழினி மற்ற 3 போட்டியாளர்களுக்கு கடும் சவாலாக திகழ்ந்தாலும் இந்த சுற்றில் தவிர்க்க முடியாமல் வெளியேறினார். இசையின் எல்லையை எட்டி பார்க்க துடிக்கும் இந்த இசை மகள் வைல்ட் கார்டு சுற்று மூலமாக கட்டாயம் தன் முழு திறமையையும் வெளிப்படுத்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைவார் என எதிர்பார்ப்போம்.